எந்த நேரமும் ஃபோனாக நோண்டிக்கிட்டு இருக்கேன். இரு, என் புள்ள வரட்டும், உன்னை வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்கிறேன். அத்தை என்ன பண்ணுறீங்க? இல்லைம்மா, நீ பிஸியாக இருக்கிற, அதனால சரி நானே சமைக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேம்மா. நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் அத்தை இவ்வளோ கஷ்டம்? கொடுங்க அத்தை, நானே சமைக்கிறேன். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? நான் சமைச்சிட்டு கூப்பிட்றேன் அத்தை. சரிம்மா, நீ சமைச்சிட்டு நான் காத்தோட்டமாக கொஞ்சம் வெளில போய் உட்காடுறேன். சரி அத்தை, சரி அத்தை. என்னடி வெளில ஜாலியாக உட்காந்துருக்குறேன்? என் மருமக இன்னைக்கு ஆசையாக சமைக்கிறா, அதனால தான் அப்படியே காற்று வாங்கலான்னு வெளில வந்து உட்காந்தேன். உனக்கு கொடுத்து வச்ச மருமக தான். சரி வா, சாப்பிட்டு போகலாம். நான் கை கழுவிட்டு வரேன், சாப்பிடுவோம். ஏய், என் மாமியார் தொல்லை தாங்க முடியலடி. எப்போ பார்த்தாலும் இதை பண்ணு அதை பண்ணு, அடிக்கடி புல்லக்கட்டை போட்டு கொடுக்குறது, இதே வேலையாக வச்சுட்ருக்குதுடி. அதனால தான் இன்றைக்கி நானே சமைக்கிறேன்னு சொல்லி சாம்பாரில் 25 தூக்க மாத்திரை போட்டிருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு எனக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா லைஃப் லாங் எனக்கு நிம்மதியாக இருக்கும்டி. என்னடி சாப்பிட கூப்பிட்டா நீ பாட்டுக்கு போயிட்டுருக்குறேன்? ஏடி, ஒரு முக்கியமான வேலை நான் மறந்துட்டேன். நீ இருந்தேன்னா நான் அப்புறமா பார்க்குறேன். என்னது? இல்லை, நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் அப்புறமா பார்க்குறேன், போயிட்டு வரேன். இவன் ஏன் இப்படி பயந்து ஓடுறா? ஒன்றுமே புரியலையே.